காந்தியடிகள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்களின் விருப்பங்கள் எல்லாம் விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை பொறுத்தவரை அது நிறைவேறவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழலாக இருக்கின்றது. அர்த்த ராத்திரியில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது உண்மையிலேயே திருத்த சட்டம் அல்ல. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சச்சார் குழுவினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை விவகாரத்துக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசுகிறார். சச்சார் குழு என்ன சொன்னது? சச்சார் குழுவினுடைய பரிந்துரைகளில் எதையாவது ஒன்றையாவது பரிந்துரைத்திருக்கிறீர்களா? சச்சார் குழு சொன்ன ஒரு பரிந்துரை, இந்த வக்ஃபை அபிவிருத்தி செய்வதற்காக, இந்த வக்ஃபினுடைய நலன் அனைத்து மக்களுக்கும் செல்வதற்காக ஒரு வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 500 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட வேண்டும். அந்த சச்சார் குழு மட்டுமல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது நம்முடைய முன்னாள் மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் கர்நாடகத்தைச் சேர்ந்த ரஹ்மான் கான் அவருடைய பரிந்துரை இந்த 500 கோடி ரூபாயில் வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும் என்ற பரிந்துரை செய்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அந்த கார்ப்பரேஷனை உருவாக்கிச்சு. வக்ஃபை டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களா? கிரண் ராஜு சொல்கிறார். இந்த வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனையே முடக்கி போட்டாங்க.